சின்னக்கானலில் பட்டயம் விநியோகம் நடத்தியதில் சிபிஐ தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலுடன் காங்கிரஸ் முன்வந்துள்ளது. தாசில்தாருக்கு சரியான முறையில் கடிதம் கொடுத்து தீர்மானம் எடுக்கப்பட்டதன் அடிப்படையில்தான் எம்எல்ஏவை அழைத்து பட்டய விநியோகம் நடத்தியதாக புளோக் காங்கிரஸ் துணைத் தலைவரும் வார்டு உறுப்பினருமான முருகபாண்டி தெரிவித்துள்ளார். சின்னக்கடல் கிராம பஞ்சாயத்து சின்னக்கடல் வில்லேஜ் முகாந்திரம் பட்டயம் கொடுக்கப்பட்டதை சம்மதித்து நேற்றைய தினம் சிபிஐயினுடைய மண்டல செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க பட்டயம் கொடுக்கப்பட்டதை வச்சு பணப்பிரிவு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அது முழுக்க தவறான ஒரு செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யாருமே சொல்லலை. இது யூடிஎஃப் சர்க்கார் காங்கிரஸ் கட்சி கொடுக்கப்பட்ட பட்டயம் இல்லை. இது எல்டிஎஃப் சர்க்கார் எலெக்ஷனுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பட்டயம். இதில் 70 பட்டயம் கலெக்டரேட்டில் வச்சு கொடுத்துட்டு அதுக்கடுத்து 171 பட்டயங்கள் பேலன்ஸ் வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ எலெக்ஷன் நடந்தனால எலெக்ஷனுடைய பரிமாற்ற சட்டம் நமக்கு நடைமுறைத்தில் இருந்தனால அது கொடுக்கப்பட முடியல. அதன் அடிஸ்தானத்தில் நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் முடியப்பட்டு எம்எல்ஏ வச்சு தாசில்தார்கிட்ட பேசி என்னுடைய லெட்டர் பேடில் புளோக் காங்கிரஸ் வைஸ் பிரசிடென்ட், முன் மண்டலம் பிரசிடென்ட், 12ஆம் வார்டு மெம்பர் என்னுடைய லெட்டர் பேடில் வச்சு உடனடியாக இந்த பாவப்பட்ட பொதுமக்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெகுமானப்பட்ட தாசில்தார்கிட்ட நாங்கள் ஒரு கத்து கொடுத்துருந்தோம். அதன் அடிஸ்தானத்தில் 11ஆம் தேதி சின்னக்கடல் கிராம பஞ்சாயத்து சின்னக்கடல் வில்லேஜில் வச்சு பட்டயம் கொடுக்கப்படும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதன் அடிஸ்தானத்தில் தான் எம்எல்ஏ வச்சு நாங்கள் அன்றைய தினம் பாவப்பட்ட அந்த பொதுமக்களுக்கு பட்டயம் கொடுத்தோம். அதன் அடிஸ்தானத்தில் என்ன செஞ்சோம், எம்எல்ஏ வச்சு நாங்கள் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டயத்தை கொடுத்து தொடங்கி வைச்சோம். இது காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சுன்னு நாங்கள் ஒரு காலமும் சொல்லலை. மக்கள் மத்தியில் நீங்கள் தெற்றுதாரணை செய்யக்கூடாது. இது எல்டிஎஃப் காலத்தில் கொடுக்கப்பட்ட பட்டயம். இது பேலன்ஸாக இருக்கப்பட்ட பட்டயத்தை உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லி ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க, உடனடியாக கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வாதிச்சோமே தவிர வேறு அதில் எந்த தவறும் கிடையாது.